இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூஜி டிஆர்பியிலேருந்து இன்டெக்ரல் கால்குலஸ்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்க்கு ரிகால் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க என்னன்றது பார்க்கலாம். இன்டெக்ரல் -1 to 1 இன்டெக்ரல் x to x + 2 dy dx இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டெக்ரல் x to x + 2 dy இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இன்டெக்ரல் x to x + 2 dy = அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம் 1. அப்போ இன்டெக்ரல் 1 dxோட வேல்யூ என்னென்னா x + c. கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, அதனால் x மட்டும் டேரெக்டாக எடுத்துக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, dy. அப்போ y தான் இங்கே வரும். லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு, இன்டெக்ரல் x to x + 2 இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், மேலே இருக்கிறது அப்பர் லிமிட் x + 2 மைனஸ் லோயர் லிமிட் என்னது x. அப்போ இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சலு, இங்கே என்ன வரும் 2. அடுத்தது பாருங்கள், இப்போ ஃபுல்லாக இந்த கொஷின் ரைட் பண்ணுங்கள். கொஷின் ரைட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் x to x + 2 dy இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே dx அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவில் இருக்குது, இன்டெக்ரல் a dx = ax + c. அப்போ axன்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் 2x. இதுக்கு இன்டெக்ரல் என்னென்னா -1 to 1. இதுக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டில். அப்போ 2 இன்ட்டு மேலே இருக்கிறது என்னது 1, எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது லோயர் லிமிட்டில் -1. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 1s are 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2. 2 + 2 என்னங்க வரும் 4. இப்போ ஆப்ஷன் டி தாங்க அதோட ஆன்சர். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.